ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. இனிமேல் போடுவேன். எனக்கு கொஞ்சம் போடுறதுக்கு ஒரு சூழ்நிலை இல்லை, அதனால் நான் போடலை. இனிமேலாம் ஒவ்வொரு வீடியோ நான் போட்டுட்ருப்பேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சத்யதேவனுக்கு பிறந்த நாள். அவர் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளாக அவர் எல்லா செல்வங்களும் பெற்று ஒரு நலமோடு வாழ எல்லோரும் அவருக்காக வேண்டிங்க. நான் வந்து இப்போ அவருக்கு கேசரி ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கேசரி செய்ய போகிறேன். ஏன்னா அவர் லஞ்சு வந்து வெளியே போய் சாப்பிட போகிறாரு. அதனால நம்ம கேசரி தான் அவருக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய்டுவோம். நான் வந்து இந்த கப்பால் ஒரு கப்பை தான் ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பால் ஒரு கப்பு சீனி, இது ரவா, இது வந்து முந்திரி பருப்பு ஒரு 10-15 கிட்ட முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இது கேசரி பவுடரு, இது நெய். இப்போ நம்ம வந்து அடுப்பு திறந்துட்டு நம்ம கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் வந்து நெய் போட்டுட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்குவோம். நாம் இப்போ தண்ணி ஊற்றிக்குவோம். நான் இந்த கப்பால் தான் எடுத்திருக்கேன். அதே கப்பால் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இதில் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் இப்போது சுகரையும் அது கூட சேர்த்துக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இப்படி தான் செய்வேன். இப்போ அது கொதிச்சிட்ருக்கு. நாம் வந்து இந்த ரவையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்படி கொஞ்சமாக கிளறி விட்டுக்குவோம். இந்த கலர்லன்னா அப்புறம் கட்டி பிடிச்சி போயிடும். என்கிட்ட வந்து ஆரஞ்சு கலர் இல்லை, ரெட் கலர் தான் இருந்தது கேசரி பவுட்ரு. நான் அந்த கலர் தான் சேர்த்துருக்கேன். நான் முன்னாடியே ரவெல்லாம் வறுத்து வச்சுருப்பேன் எப்பயுமே. அதைத்தான் நான் அப்படியே போட்டுட்டேன். நீங்களும் ரவெல்லாம் வறுத்து போட்டுங்க, அப்போ நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம நெய்யும் கூட சேர்த்துக்குவோம். நான் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துருவோம். இந்த டைமில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து கொடுத்துருவோம். நல்லா நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் அதில் சேர்த்துருவோம். சுவையான கேசரி ரெடி ஆகிட்டு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான், கேசரி ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே பாய். இனிமேல் ஒவ்வொரு வீடியோ நான் போடுறேன்.